வாசவி விருக்ஷம் கிளப் கோவை சார்பாக கோவை பந்தயசாலையில் நடைபெற்ற மாபெரும் மாரத்தான் போட்டி. சுமார் 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளை கொண்டாடும் வகையில் கோவை பந்தயசாலையில் மகளிருக்கான சிறப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வாசவி விருக்ஷம் கிளப் சார்பாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஓடினர். பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வாசவி விருக்ஷம் கிளப் செயலாளர் லட்சுமி பிரியா ஸ்ரீதர் கூறியதாவது: கோவையில் முதல் முறையாக பெண்களுக்கான மாரத்தான் போட்டியினை பெண்களாகவே ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாகவும், இந்த மாரத்தான் போட்டியில் 14 வயது முதல் 44 வயது வரையிலான பெண்கள் கலந்து கொண்டு ஓடினர் என தெரிவித்தார். இதன் மூலமாக கிடைக்கும் நிதியை கொண்டு தேசிய கண் பார்வையற்றோர் ஆணையத்தின் கீழ் கண் பார்வைக்காக காத்திருக்கும் பல்வேறு பெண்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளுக்காக வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். பெண்களுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த கிளப்பை உருவாக்கி 8 மாதங்களே கடந்த நிலையில் முதல் முறையாக இத்தனை பெரிய மாரத்தான் போட்டியை ஒருங்கிணைத்தது மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறினார். மேலும் இதனை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து இந்த மாரத்தான் போட்டிகளை துவக்கி வைத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த போட்டியில் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம், டாக்டர் சுமன், SSVM பள்ளி தலைவர் மணிமேகலை, ஸ்ரீஷா, வில்வா ஜுவல்லரி உரிமையாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். வாசவி விருக்ஷம் கிளப்ல இருந்து பேசுறோம். பிரேம்துலாரி பாலாஜி, சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் விருக்ஷம் கிளப். சார்ட்டர் செக்ரட்டரி லட்சுமி பிரியா ஸ்ரீதரன். எல்லாருக்கும் வணக்கம். சார்ட்டர் ட்ரெஷரர் விஜயலட்சுமி விஜயகுமார். இன்னைக்கு விமன்ஸ் டே, இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேவை முன்னிட்டு நாங்கள் வாசவி விருக்ஷம் கிளப்ல மிகப்பெரிய லெவல்ல ஒரு லேடிஸ்க்கான மேரத்தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பெண்களால் பெண்களுக்காக மட்டுமே நடத்தப்படுற மிகப்பெரிய மேரத்தானுங்க இது. 1300க்கும் மேற்பட்ட மகளிர் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு விமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 14 வயசுல இருந்து 45 வயசுக்கு மேல எந்த வயசு இருந்தாலும் சரி, எல்லா கேட்டகரியிலையும் எல்லா லேடிஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்னைக்கு இதுல வர்ற ஃபண்டு நம்ம நேஷனல் இந்த பிளைண்ட் ஃபெடரேஷன் உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்காக தான் இது நடத்தப்படுது. இதுல வர்ற இந்த அமௌண்ட் பூராமே அவங்களோட எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், மெடிக்கல் எல்லா அவங்களுக்கு சார்ந்து எல்லா ஒரு இதுக்கும் நாங்க கொடுக்குறோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இந்த நாங்க கிளப் ஸ்டார்ட் பண்ணி, லேடிஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணி 8 மந்த்ஸ் தான் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய இந்த ஈவெண்ட்டை நாங்க ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல, ஜென்ரலா மேரத்தான்னா 6 மந்த் ப்ராஜெக்ட்ல பண்ணுவாங்க. நாங்க ஒரு 15 நாள்லயே எங்களோட டீம் சப்போர்ட்டோட ரொம்ப பெரிய லெவல்ல இது நடந்துட்டு இருக்குங்க. இதுல சீஃப் கெஸ்ட் மேயர் அவங்க கலந்துக்கிட்டாங்க. கேஜிஸ் ஹாஸ்பிடல் பக்தவச்சலம் சார் கலந்துக்கிட்டாரு. டாக்டர் சுமன், SSVM மணிமேகலை மேடம், ஸ்ரீஷா மேம், வில்வா ஜுவல்லர்ஸ் விஜயகுமார் சார், எங்க தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய சமாஜ தலைவர் அவங்க. அப்புறம் வாசவி இன்டர்நேஷனல் கிளப்போட கவர்னர் மேடம் வந்திருக்காங்க. எஸ்.